பாமக, அமமுக, விசிக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் மாற்று கட்சியினர் ஏராளமானோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது அதிமுகவுடைய எதிர்காலம், அதாவது தமிழக மக்களுடைய எதிர்காலம் அதிமுக தான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் அதிமுகவால் தான் தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்து கொடுப்பதும், தமிழக மக்களை இந்த விடிய திமுக அரசிடம் காப்பதும் அதிமுக தான் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாலசுப்ரமணியம் ஏற்பாட்டில் பாமக உழவர் பேரியக்க சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் பாமக வீரக்குள் புதூர் பேரூராட்சி மகளிரணி செயலாளர் நர்மதா, பாமக நங்கவள்ளி வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மூர்த்தி, திமுக பொட்டநேரி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பழனிசாமி, அமமுக வீரக்கல் புதூர் பேரூராட்சி மகளிரணி தலைவி சுமதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நங்கவள்ளி ஒன்றிய துணை செயலாளர் ஆறுமுகம் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது மேச்சேரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வம், மேச்சேரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரசேகர், நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பானுமதி பாலசுப்ரமணியம், மேச்சேரி மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராஜரத்தினம், மேச்சேரி கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். சையத். பாமக, அமமுக, விசிக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதன் விவரங்களை சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.